ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a square number ends with 6. ஃபர்ஸ்ட் இது என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா என்ன நம்ம டேபிள்ஸ்ல பார்த்துருக்கோம் அப்படியா? ஆமாவா? 36 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஏன்? அது 6ஓட ஸ்கொயர். 6 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 36 கிடைக்கும். ஆமாவா? ஸோ அப்போ 36ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ends with 6. ஆமாவா? அடுத்தது 256. இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ends with 6. ஆமாவா? ends with 6. இது எதோட ஸ்கொயர்? 16ஓட ஸ்கொயர். 16 into 16 126. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 676 ends with 6. இது எதோட ஸ்கொயர் நம்பர்? 26. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் கொஸ்டினை படிக்கும்போது புரியும். ஓகே, இட்ஸ் ஸ்கொயர் ரூட் வில் ஹேவ் 6 in its unit place. யூனிட் பிளேஸ் அப்படின்னா என்ன? கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா 6 இருக்குமா? அதோட ஸ்கொயர் ரூட்ல கடைசியா 6 இருக்குமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 36 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? பாருங்க, லாஸ்டா என்ன இருக்கு? 6. அதான் அதோட ஸ்கொயர் ரூட். 256 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? அதோட வேல்யூ 16. பாருங்க, லாஸ்ட்ல 6 இருக்கு. 676 ஓட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன? 26. பாருங்க, லாஸ்ட்ல 6 இருக்கு. அததான் அவங்க சொல்றாங்க, அந்த யூனிட் பிளேஸ்ல, அதாவது ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணுமா, கடைசியா 6ல எண்ட் ஆயிருக்கணுமா, அதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து 6 முடியுமா. இதை தான் அவங்க சொல்றாங்க. முடிஞ்சிருக்கா? அப்ப நீங்களே சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ட்ரூ. புரிஞ்சுதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. a ஸ்கொயர் நம்பர்னா இப்பதான் பார்த்தோம், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர் will not have odd number of zeros at the end. odd number of zeros அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை ஜீரோ இருக்கு? 2. இதுல எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 3. இப்போ 4. இப்போ 5. அப்போ இந்த ரெண்டும் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். பாருங்க, 2 ஜீரோ இருக்கு. இந்த இங்க 4 ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். பாருங்க, 4 ஜீரோஸ் இருக்கு. இது ரெண்டும் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எந்த ஒரு நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கனாலுமே லாஸ்ட்ல எண்ட்ல ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரவே வராதுன்னு சொல்றாங்க. செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 10 போட்டு பார்க்கலாம். 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க ஒரு ஜீரோ இருக்கு, அப்ப 2 ஜீரோ வரும். 100 ஸ்கொயர் பண்ணுங்க. 1 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க 2 ஜீரோ இருக்கு, அப்படின்னா 4 ஜீரோ வரும். புரிஞ்சுதா? இதான் ரூல். இப்போ இன்னும் 1000 ஸ்கொயர் பண்ணுங்க. நீங்களே சொல்லி பாருங்க. 1 போட்டுக்கோங்க. இங்க 3 ஜீரோ இருக்கு, அப்ப எத்தனை ஜீரோ வரும்? 6 ஜீரோ வரும். ஓகேவா? இது தெரிஞ்சுங்க, இதான் ரூல். ஒன்று இருந்தால் அது டபுளா மாறிடும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இங்க பாருங்க, 2 4 6. ஆமா, ஈவன் நம்பர்ஸ் தான் வருது, ஆட் நம்பர் வரவே இல்லை. ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரவே இல்லை. அவங்களும் அதான் சொல்றாங்க, வில் நாட் ஹேவ் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஆமா, அவங்களும் அதான் சொல்றாங்க. ஸோ அப்போ செகண்ட் ஒன்னும் ட்ரூ தான், ஃபர்ஸ்ட் ஒன்னும் ட்ரூ தான், செகண்ட் ஒன்னும் ட்ரூ தான். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The number of zeros in the square 19000, அதாவது 91,000ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கணுமா? அதை ஸ்கொயர் பண்ணா 9 இருக்கணுமா? அதாவது பாருங்க, 91000 91,000 இருக்குல்ல, அதோட ஸ்கொயர்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அதை ஸ்கொயர் பண்ணுவோமா? நம்மள அவங்க ஜீரோஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் சம்ம போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டெக்னிக்கலா சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், நான் ஏற்கனவே போன சம்ல தான் சொல்லி கொடுத்தேன். 3 ஜீரோஸ் இருக்கு, அப்ப எத்தனை ஜீரோ வரும்? 6 ஜீரோ வரும், அவ்வளவுதான். 3 ஜீரோவை ஸ்கொயர் பண்ணா 6 ஜீரோ வரும், டபுள் ஆயிடும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆனா அவங்க எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க? 9 ஜீரோஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது சரியா தப்பா? ஃபால்ஸ். 9 ஜீரோ கிடையாது, 6 ஜீரோஸ் வரும். புரிஞ்சுதா? அடுத்தது
Fourth question. 75 ஸ்கொயர் பண்ணா the square of 75 is 4925 சொல்லியிருக்காங்க. 75 டேபிள்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் ஒரு தடவை போட்டு பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, 5625 ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, 4925 கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஒரு தடவை ஒர்க் பண்ணி பாருங்க, 75 into 75 போட்டு பாருங்க. நான் போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே போட்டுறது. ரைட். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 15 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். 15 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸ்கொயர் டேபிள்லாம் தெரிஞ்சால் பார்த்துன்னே சொல்லிடலாம். 15 ஸ்கொயர் 225 அப்படின்னு பாருங்க. ஆமான்னா எஸ் கொடுத்துருங்க. டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தா இன்னும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 15 ஸ்கொயர் 225 தான். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ தான். இன்னொரு மெத்தட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியணும். அது நம்ம எக்ஸசைஸ் போகும்போது ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இருந்தாலும் நான் பேசிக்ஸ் சொல்லித்தரேன். சரியா? நம்பர்ஸ் இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் தான் போகணும். ஆமாவா? ஈவன் நம்பர்ஸாக எடுத்துகிட்டு போங்க, ரெண்டு நம்பரா. ஸோ 25, இப்போ இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது 2ன்ட்டு. ஸோ அது ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ஸோ 1 1s 1 போட்டுக்கோங்க. 2ல் 1 போச்சுன்னா 1. அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பராக தான் இருக்கணும். டிவிஷனில் ஒவ்வொரு நம்பராக இருக்குவோம். ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது ரெண்டு நம்பராக இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுங்க, இதை இன்டூ 2 பண்ணுங்க. அப்போ இங்கே 2 கூட எதை மல்டிப்ளை பண்ண, இப்போ இங்கே ஒரு இது போட்டுக்கோங்க, இங்கே ஒரு இது போட்டுக்கோங்க. 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 125 கிடைக்கும். நீங்க போடுற நம்பர் இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பரா தான் இருக்கணும். ஸோ 5 போட்டீங்கன்னு வைங்க. 25 into 5 என்ன? 5 2 125. பாருங்க, இது இன்னும் டீட்டெயில்டா எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். சரியா? 125. ஆன்சர் 0. 0 கிடைச்சிருச்சுன்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்மளோட ஸ்கொயர் ரூட். அப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் 15. எஸ், ட்ரூ. அப்போ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ. இதுதான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.